ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓட்ஸை வச்சு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வெஜிடபிள் தோசை பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஓட்ஸ் வெஜிடபிள் தோசைக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஓட்ஸ் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் நான் 2 கப்புங்கிறதுனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா கொஞ்சம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் கேரட் துருவினது கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் புதினா கட் பண்ணது கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே போட்டுக்கலாம். இதுதான் போடணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ இந்த ஓட்ஸை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஓட்ஸை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா அது வெயிட்டையும் குறைக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஓட்ஸ் தோசையை அடிக்கடி செய்யலாம். இதில் நீங்கள் முட்டை பிடிக்கும்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வெயிட் லாஸ் ரெசிபி போடுங்கன்னு. சரி, இதை போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். அப்புறம் வெங்காயம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஓட்ஸில் தோசையாக சாப்பிட்றச்ச நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கேரட் துருவினது, நீங்கள் முட்டைக்கோஸ் வேணுனாலும் துருவி சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஓட்ஸை சேர்த்துக்கங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா ஊறி அப்படியே நல்லா டெக்ஸ்சர் நல்லா வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஊற்றிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது இல்லையா, அந்த ஓட்ஸ் ஊறி நல்லா திக்காக வந்துடும். இந்த அளவு இருந்தால் நல்லா தோசை ஊற்ற வரும். போதும். இப்போ தோசைக்கல் சூடு பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தடவிக்கங்க. இல்லாட்டா ரொம்ப எண்ணெய் ஊற்றி எடுக்க வராது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது சிலிக்கான் ப்ரஷ் தான், எல்லா கடையிலையும் கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி அளவு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடியெலாம் வைக்கணும்னு இல்லை, சும்மாவே வேக விடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் தான் வேகாமல் இருக்குது. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா எடுக்க வருது. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு பக்கமே நம்ம ஊற்றுனதே போதும். ஏன்னா இது வெயிட் லாஸ் ரெசிபி இல்லையா, அதனால் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அடுப்பை மீடியமில் வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. ஓட்ஸ் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓட்ஸ் தோசை. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம்.
அடுத்த தோசையும் ஊற்றுறேன். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து ஓட்ஸ் கட்டியாயிட்டு வரும். நீங்கள் அது கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டா அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம். பாருங்கள், வெயிட் லாஸ் ரெசிபி ஓட்ஸ் தோசை, ஓட்ஸ் வெஜிடபிள் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி மிளகா சட்னியோட, கார சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். கார சட்னியோட சாப்பிட்டோன்னா சுல்லுன்னு இருக்கும். ஏன்னா தேங்காய் சேர்க்காமல் நம்ம வெயிட் லாஸ் ரெசிபிங்கிறதுனால தேங்காய் சேர்க்காமல் வெங்காயம் மிளகாலாம் சேர்த்து இந்த சட்னி செஞ்சுருக்கேன். இதோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க இந்த சட்னியோட லிங்க்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த தோசை. ஓட்ஸ் எல்லாருமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். இதை வச்சு சிம்பிளாக டிஃபன் நமக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற நேரத்தில் இந்த தோசையை செஞ்சுக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.